அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, என்னை கவர்ந்த இஸ்லாம் என்ற இந்த பகுதியில அடுத்து நாம பார்க்க இருக்கக்கூடிய சகோதரி காஞ்சனா அவர்கள். சகோதரர் ஜெய்சங்கர் அவர்களுடைய மனைவியா இருக்கக்கூடிய சகோதரி காஞ்சனா அவர்கள் ஆயிஷாவாக மாறி இப்பொழுது தங்களுடைய அனுபவத்தை உங்கள் முன்னிலையில பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் காஞ்சனா. சகோதரி காஞ்சனா அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்முடைய நிகழ்ச்சியில சிறிது நேரம் உரையாற்றி இருக்கின்றார்கள். திரும்ப எப்படி அவங்க நம்முடைய நிகழ்ச்சியில பேட்டி அளிக்க வந்திருக்கின்றார்கள் என்பதை கேட்டாலே அதுவே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. என்னை கவர்ந்த இஸ்லாம் என்ற பகுதியில சரண்யா அவர்களுடைய பேட்டியை நாம் ஒளிபரப்பி இருந்தோம். சகோதரி சாரா என்ற சரண்யா அவர்களுடைய அந்த பேட்டியை பார்த்துவிட்டு ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய இளவயதில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு துணிச்சலாக இஸ்லாம் தான் எனக்கு முக்கியம், இஸ்லாத்திற்காக நான் எந்த விதமான தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி அவங்க இவ்வளவு உறுதியாக நிற்கும் பொழுது நாம இன்னும் உறுதியாக இருக்கக்கூடாதா என்று சரண்யா அவர்களை பார்த்து பாடம் படித்து ஒரு மிகப்பெரிய மனமாற்றம் ஏற்பட்டு இப்ப உங்க முன்னிலையில பேட்டி அளிக்க வந்திருக்கின்றார்கள். நான் முன்ன இதுல பேசுறதுக்கு நான் ரொம்ப பயந்தேன். என் சமூகம் இந்த சமுதாயத்துல இருந்து அந்த சமுதாயத்தை மாறி போறோமே, நம்ம குடும்பத்துல எல்லாரும் வெறுத்து ஒதுக்கிடுவாங்களே, நம்ம ஃபேமிலில யாரும் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்களே, நம்ம மூஞ்சி நான் வந்தப்ப கூட அவங்க கிட்ட களிமா சொன்னப்ப கூட நான் அவங்க கிட்ட சொன்னேன், என் மூஞ்சி தெரிய வேணாம், நான் எந்த ஊருங்கிறது எனக்கு தெரிய வேணாம், தயவுசெய்து அதை மட்டும் போடாதீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஆனா அதை செய்யவே இல்லை, போட்டாங்க. அப்புறம் நான் ஏற்கனவே வீட்டுக்காரோட இந்த நிகழ்ச்சியில நான் ஏற்கனவே பேசினேன். அப்பவுமே ஒரு மாதிரி பயந்து தான் பேசினேன். அப்புறம் தான் ஒரு பொண்ணு பேசினா, சாரான்னு ஒரு பொண்ணு பேசும்போதுதான் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை. ஒரு சின்ன பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணு எவ்வளவு தைரியமா ஒரு போல்டா பேசும்போது நமக்கே அந்த இது இல்ல, நம்ம என்ன இதுவா பண்ணிட்டோம், கொலையா பண்ணிட்டோம், நம்ம ஒரு நல்ல மதத்தை நல்ல ஒரு இதை தேடிதான் நம்ம போய் ஏத்திருக்கோம், ஒரு இஸ்லாத்தை ஏத்திருக்கோம். இவ்வளவு நாள் நம்ம இந்த மாதிரி இந்த கல்லு மண்ணை கும்பிட்டதுக்கு உண்மையான கடவுளை இறை தேடலை நம்ம போய் கும்பிடுறப்ப நம்ம என்ன தப்பா பண்ணிட்டா யார் என்ன பண்ண போறாங்க, நம்ம தைரியமா பேசலாம்னு சொல்லிதான் திருப்பியுமே இந்த நிகழ்ச்சிக்கு நான் பேசுறதுக்கு காரணமே. என்னை பார்த்தாலும் ஒரு 4 பேர் உண்மையா இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இஸ்லாம்னா என்ன எல்லாருமே முஸ்லீம்னா என்னன்னு தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. அந்த எண்ணம் மாறணுங்கிறதுக்காண்டியே மெயினா நான் இந்த நிகழ்ச்சியில நான் பேசுறேன். முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நம்முடைய நிகழ்ச்சியில பேசும் பொழுது பர்தா அணியல, அவங்க அணிந்திருக்கக்கூடிய அந்த சுடிதாரையே ஹிஜாப் போல அவர்கள் அணிந்திருந்து உங்களிடத்துல பேட்டி அடிச்சாங்க. ஆனா இப்ப என்ன நிலைமை அப்படின்னா பர்தா அணிந்தவர்களாக உங்கள் முன்னிலையில தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றார்கள். சகோதரர் ஜெய்சங்கர் அவர்களுடைய மகளாக இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய யுக்தாஸ்ரீ என்ற சுமையா அவர்களும் நம்முடைய இந்த பகுதியில உங்களிடத்துல தங்களுடைய அனுபவங்களை சொல்ல இருக்கின்றார்கள். எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அனாதை இருந்தப்ப என் கணவர் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் கொஞ்சம் அவருக்கு அவ்வளவா கடவுள் நம்பிக்கையே கிடையாது. ரொம்ப நாளா கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற தேடலே கொஞ்ச நாள் இருந்துகிட்டே இருந்தாரு. அப்புறம் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் கடவுள் இருக்காரு நான் கும்புறேன் அப்படின்னாரு. கொஞ்ச நாள் கோயிலுக்கெல்லாம் வந்தாரு. அப்புறம் திருப்பி பழையபடி இல்ல கடவுள்லாம் இல்ல, நான் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி அப்புறம் நிறைய சீடி எல்லாம் வாங்கி பாப்பாரு. இதெல்லாம் வச்சு பாத்துட்டு கடவுள் இருக்காரு நான் நம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் எங்க வீட்டுக்கு இந்த டேனியல்னு ஒருத்தர் வந்தாரு எங்க வீட்டுக்கு, ஃபாதரியார் ஒருத்தர். அவர் எங்கிட்ட தச்சமையில ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப என் கணவர் கேட்டாரு, நீங்க ஜீசஸ கும்பிடுறவங்களா அப்படின்னு கேட்டாரு. அவர் இல்ல நாங்க ஜீசஸ் எல்லாம் கும்பிடல அப்படின்னாரு. அப்புறம் கொலைக்கருவியா இருக்கிற சிலுவையை கும்பிடுறீங்களா நீங்க அப்படின்னு கேட்டாரு. அவர் இல்ல நாங்க அதையும் கும்பிடுறது இல்ல, கடவுள் ஒருத்தர் தான், அது யெகோவா, அவங்கள மட்டும் தான் நாங்க கும்பிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி கடவுள் ஒருத்தனா இவங்க இது இருக்குது, அப்புறம் நான் இவங்களுடைய கோட்பாடுகளே நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அதுல அவங்க பிரேயர் மீட்டிங்க்கு எல்லாத்துக்கும் கூப்பிட்டாங்க. காலையில உட்காந்தாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது சொல்லிட்டு சமைக்க விட மாட்டாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, இவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாரு. நான் ஏற்கனவே கிறிஸ்டின் ஸ்கூல்லே படிச்சு வந்ததுனால எனக்கு அதை பத்தி ஓரளவு கொஞ்சம் தெரியும். சரி இவர் என்ன எப்ப பார்த்தாலும் இவருக்கு வேற வேலை என்ன, ஏதாவது ஒண்ணு தேடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம பேசாம கண்டுக்காம விட்டுட்டேன். அப்புறம் என்ன பண்ணாரு, மீட்டிங் கூப்பிடுவாங்க, சண்டே மீட்டிங் கூப்பிடுவாங்க, மீட்டிங் போவாரு. மீட்டிங் போய் எனக்கு விருப்பமே இருக்காது, அதனால என்னை கூட்டிட்டு போவாரு. சரி ஏதோ ஒண்ணு மாறிக்கிறாரு அப்படின்ட்டு சரி நானும் போய் மீட்டிங் அவருக்காண்டி போய் உட்காந்துட்டு இருப்பேன். அப்புறம் உட்காந்து அவங்க என்ன பண்ணாங்க, கடவுள் ஒருத்தர் தான் சொல்லி பேசிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, பைபிள் எல்லாம் எடுத்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அவர் கேட்டாரு, கடவுள் ஒருத்தர் தான்ங்கிறீங்களா, அப்ப ஜீசஸ் அந்த பைபிள் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இயேசுதான் அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவர் சொன்னாரு, கடவுள் பிதா ஒருத்தர்னு சொல்லிட்டீங்க, அதுலயே இருக்கு பிதா ஒருத்தர் தான், அது தவிர அது இல்லைன்ட்டீங்க, அப்புறம் இதுக்கு திருப்பி ஜீசஸ கும்பிடுறீங்க அப்படின்னு சொன்னதுல
அப்புறம் அவங்க கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாரு. அவங்க வந்து அதுக்கான சரியான விளக்கங்களா அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. அப்புறம் அவர் கேட்டாரு, பைபிள்ல இருக்கிறதா நான் படிச்சு பார்க்கணும், நிறைய படிச்சதுல அதுல வந்து நிறைய படிக்க முடியாத வசனங்கள்லாம் நிறைய இருந்தேன்னா. அப்புறம் அவர் போய் கேட்டாரு, என் குழந்தைங்க இதுல படிக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி குழந்தைங்க நான் டீச் பண்றது அப்படின்னு கேட்டதுக்கு எதுக்குமே சரியான விளக்கமே அவங்க கொடுக்கவே இல்லை. அது முரண்படாவே ஏதாவது விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்ன சொன்னாரு, நான் நிறைய டவுட் கேட்கணும்னு சொல்லிட்டு நிறைய டவுட் வசனங்களா எழுதி வச்சுட்டு கேட்டோன்னா அவங்க சொன்னாங்க, நான் வந்து ஃபாதர் யார் ரெடி பண்ணி வைக்கிறேன், நீங்க வாங்க வந்து எங்க கிட்ட பேசுங்க, உங்களுக்கு நாங்க புரிய வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஒரு நாள் அதோடய நாங்க 2 பேரும் போனோம் அந்த இதுக்கு, சபையில எல்லாரும் வந்தாங்க. அப்புறம் இதுக்கு நாங்க பேசணும், இந்த டவுட் எல்லாம் கேட்கணும் அப்படின்னாரு. சரி வாங்க உட்காருங்க, டவுட் கேளுங்க, நாங்க கிளியர் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதோட எங்களை சுத்தி 4 ஃபாதர் உட்காந்துருந்தாங்க. நாங்க எல்லாரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சோம். அப்ப இவர் நிறைய டவுட் கேட்டோம்னா அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்க வந்து எல்லா வசனமேத்தையுமே வந்து பிக்கியா அப்படி எடுத்து இடையில எடுத்து நீங்க கேக்குறீங்க, முழுசா ஒரு இது கேட்டீங்கன்னா அதுலயே விளக்கமும் இருக்கு. அப்புறம் அவர் கேட்டாரு, இவர் ஒண்ணு யோகாவா மட்டும்தான், யோகாவாங்கிற வேர்டே வந்து இதுலயே இல்லை, பைபிள்ல இல்லையே அப்படின்ட்டா. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லங்க அதெல்லாம் இருந்ததை எடுத்துட்டாங்க. அப்புறம் எப்படிங்க ஒரு பைபிள்ல இருக்கிற வசனத்தை எப்படி ஒரு மனுஷனால எடுக்க முடியும், இறைவேதம் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. அப்ப இறைவேதனா இப்படி அதோட இது அப்படியே இருக்கணும்ல, நீங்க அது அப்ப மனுஷனுடைய ஆட்கள்லாம் கைவிரல்களா அதுல இருக்கிறனால தான் அது எடுக்க திருப்பி வசனம் மாத்தி வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு அவர் வந்து வாக்குவாதம் பண்ணாரு. அதோட அவங்க என்ன சொன்னாங்க, அப்புறம் அவரை சாதாரணமா நான் அவட கேட்டேன், வசனங்கிறது வந்து நீங்களும் எல்லா வசனமும் தனித்தனியான முறையில தான் நீங்க எழுதி போடுறீங்க, பைபிள் இருக்க வசனத்தை ஃபுல்லாம ஒரு சர்ச்சில் ஃபுல்லா எழுதி போட்டிருக்கீங்க இல்ல, குறிப்பிட்ட வசனத்தை தேர்ந்தெடுத்து தானே நீங்க எழுதி போடுறீங்க, அப்ப நீங்களும் நல்ல வசனங்களுங்கிறத பறக்கி தான் நீங்க எடுத்து போட்டிருக்கீங்க. அப்ப வந்து நாங்களும் அந்த மாதிரி கேட்கறதுல என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவங்களுக்கு அதுக்கான பதில் சொல்ல தெரியாம யாருமே வாய திறக்க முடியாம என்ன பண்ணாங்க, நாங்க பேசிட்டு இருக்கும் போதே கீழே இருந்த மாதிரியே லைட் ஆஃப் பண்ணி விட்டாங்க. அப்படின்னா லைட் ஆஃப் பண்ணிட்டா நீங்க ஏங்க இருக்கிறீங்க, நீங்க கிளம்பி போங்க, உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க அதை சொல்லாம அதை சொல்லிட்டாங்க. பைபிள்ல இப்படி ஒரு வசனம் இருக்கே இது சரியா, இந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கே இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டா பாதிரிமார்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா, ரெடிமேட் பதில் ஒண்ணு வச்சிருப்பாங்க. நீங்க வந்து ஒரு வசனத்தை மட்டும் படிக்க கூடாது, ஒட்டுமொத்த பைபிளையும் படிச்சு நீங்க கருத்தை விளங்கிக் கொள்ளணும். ஒட்டுமொத்த பைபிள்ல இருந்து ஒட்டுமொத்தமா அவங்க வந்து விளங்கிக் கொள்வதாக கருத்தை விளங்குவதாக இருந்தால் எந்த காலத்துல விளங்குறது, ஒரு வசனத்தை படித்தோமையானா அந்த வசனத்தினுடைய பொருள் அதுல விளங்குதா இல்லையா. இவர்கள் வந்து தங்களுடைய பிரசங்கத்துல பிரச்சாரம் பண்றாங்களே, ஒட்டுமொத்த பைபிளையுமா பிரச்சாரம் பண்றாங்க, அழகா கேட்டிருக்கின்றார்கள். இப்படி வந்து ஒட்டுமொத்தமா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, விட்டு தானே பிரச்சாரம் பண்றீங்க. அப்படி வந்து பைபிள் வசனத்தை ஒவ்வொரு வசனமா உங்களுடைய வசதிக்கு மேற்கோள் காட்டுறீங்க, அப்ப மட்டும் அது கூடும் இப்ப கூடாதா என்று கேட்ட கேள்விக்கு பாதிரிமார்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஏன் பதில் சொல்ல முடியவில்லை, பதில் இல்ல, அதனால பதில் சொல்ல முடியவில்லை. இன்னொரு தடவையும் அதே மாதிரி தான் கூப்பிட்டு விட்டுருந்தாங்க. சரி அவன் நாங்க சொன்ன, நீங்களா தான் கூப்பிட்டு விடுறீங்க, நாங்களா வந்து நாங்க கேட்டதுக்கு உங்களுக்கு சரியான பதில் சொல்ல முடியல, அப்ப ஏத்துக்கோ ஜீசஸ கும்பிடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, கரெக்டான காரணம் கொடுங்க அப்படின்னு போய் திருப்பி அவர் கேட்டாரு. திருப்பி வந்து டேனியல் அவர் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க, ஃபாதர் ஒரு நரசிம்மன் அப்படின்னு வினோத் இவங்க எல்லாம் திருப்பி உட்காந்துருந்தாங்க. உட்காந்து இவர் திருப்பி கொஸ்டின் கேட்டாருன்னா அவங்களுக்கு வந்து நீங்க ஒழுங்கா பைபிள படிச்சுட்டு வந்து நீங்க முறையா நீங்க வந்து கேளுங்க, நீங்க தப்பா படிச்சுட்டு வந்து நீங்க கேக்குறீங்கன்னா வந்து எங்களால அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரமா பேசிக்கிட்டு இவரு எல்லா வசனமும் நோட் பண்ணி தான் போய் கரெக்டா கேட்டதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம ஓடி போயிட்டாங்க. அதுல இருந்து அவர் சுத்தமா எங்க வீட்டுக்கு வர்றதே விட்டார். இல்லன்னா டெய்லி வந்து காலையில வந்து உட்காந்தானா ஒரு சமையல் செய்யணும் கொல்லணும் எதையுமே செய்ய விட மாட்டாங்க. எங்க வீட்லயே வந்து உட்காந்துக்கிட்டு சாமி போட்டோக்கு முன்னாடி உட்காந்துட்டு இதெல்லாம் வந்து பேய் பிசாசு பூதம் அந்த மாதிரி எல்லாம் எங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஒண்ணு சரி எதுவும் கண்டுக்கல, சரி அவங்க வந்து சொல்றாங்க என் வீட்டுக்காரு இது பண்ணிக்கிட்டு இருந்தா நானும் ஒண்ணு கண்டுக்கல, பேசாம உட்காந்துட்டேன். ஆனா அதே இது நாம போய் அவங்க வீட்டுல போய் கேட்டு ஒரு முஸ்லீம் சகோதரர் மூலமா நாங்க போய் பேசுனதுக்கு அச்சோ எங்க வீட்டுக்கு நீங்க வந்துடாதீங்க, அவர் இல்ல வெளியே போயிட்டாரு, நீங்க எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நீங்க மட்டும் வரதா இருந்தா வாங்க, அவங்கள எல்லாம் யாரையும் மற்ற சகோதரர்கள் யாரையும் நீங்க கூட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் திருப்பி இவர் வந்து அப்ப வந்து அதுலயே உண்மை இல்ல வந்து ஆனா ஒருத்தர் இருக்கிறார் அவனை யாருன்னு சரியா கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி திரும்பிட்டாங்க. அப்புறம் வந்து அவருக்கு நிறைய முஸ்லீம் சகோதரர்கள் ஃப்ரெண்டு நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க கிட்டயும் கேட்டதுக்கு அவங்களும் சரியான விளக்கெல்லாம் கொடுக்கல. அப்புறம் வந்து இப்படியே தேட்டினா அவர் லூஸ் அப்படியே வீட்டுல என்ன பண்ணாரு, திடீர்னு வந்து மெக்கா இதெல்லாம் வாங்கி வந்து ஒட்டுனாரு, வந்து நான் வந்து முஸ்லீம் அம்மா இருப்பேன் அப்படி இப்படின்னாரு. அப்புறம் எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் பயந்தோம், என்னங்க இவர் இப்படி சொல்லி. நான் சொன்னேன் இவர் எப்பவுமே இப்படிதான் எதையாவது ஒண்ணு தேடிக்கிட்டே வர நடக்கிற லூஸ், அவருக்கு வர வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேஷுவலா அதை பெருசா எடுத்துக்காம விட்டுட்டேன்.
திடீர்னு ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னாரு, இல்ல நான் வந்து இஸ்லாத்தை தழுவிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. என்னால அதை வந்து ஏத்துக்கொள்ளவே முடியல. என்னங்க இவ்வளவு தூரத்துக்கு இப்படிதானே தேடிக்கிட்டே இருந்தீங்க, அப்படி எப்படின்னீங்க, அப்புறம் திடீர்னு வந்து இது மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல அவங்களது கோட்பாடுலாம் வேற மாதிரி இருக்கு, நாம முஸ்லீம் கிட்ட கேட்கறதுக்கும் அவங்க தவீத்து மூலியமா அவங்க சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவங்க கடவுள் ஒருத்தர் தான், அவருக்கு இணை எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னா நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன். அதுல வந்து நிறைய விஷயங்களா இருக்குங்க. உடனே எங்க வீட்டுல எனக்கு அவருக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சு. ஒரு சமூகத்துல இருந்து இன்னொரு சமூகம் மாறுறது வந்து சும்மா ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய பிரச்சனைகளா வரும். ஏன்னா நான் 2 பொண்ணு வச்சிருக்கேன், அதுங்களுடைய வாழ்க்கையை நான் ஃபியூச்சரை நினைச்சு பார்க்கணும். திடீர்னு ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதம் போனா என் பிள்ளைங்க வாழ்க்கையில வீணா பெருமை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அதனால எனக்கு அவருக்கு நிறைய பிரச்சனைகளா வந்துச்சு. நான் சொல்லிட்டேன், இப்படி ஒரு தால இருந்துட்டு என்னால உங்க கூட எல்லாம் வாழலாம் முடியாது, நீங்க நான் வேணா உங்களை விவாகரத்து பண்ணிக்கிறேன், என் பிள்ளைங்களை வச்சுட்டுலாம் உங்களால இப்படி இருந்து, ஏன்னா என் சமூகத்துக்கு என் பிள்ளைங்களை வச்சுட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி இது பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அவர் சொன்னாரு, நான் கெட்ட வழியில போனப்பெல்லாம் என் கூடயே வந்த, நான் நல்ல வழியில போறேன், அப்ப நீ என்ன பண்ற, அது நான் நல்ல வழிக்கு போகும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நீ முதல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்காம எதையுமே தப்பு தப்பா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுடைய சிடி புக்கு இதெல்லாம் கேட்டு வாங்கினார். அதையுமே இவர் சீக்கிரத்துல வந்து கொடுத்தோன்னே எனக்கு அது உடனே படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் வரவே இல்லை. வந்து எனக்கு அது ஒரு மனசுக்குள்ள ஒரு அழுத்தமாவே இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படி ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதம் மாறுறது, அது நமக்கு வந்து ஏத்துக்கொள்ள முடியாதது. இங்க இது இல்லைன்னு என்னத்தை போய் அங்க போய் பார்த்தாரு. நாமளும் அவங்க முஸ்லீமுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, நாமளும் தாலி போட்டுக்கிறோம், அவங்களும் தாலி போட்டுக்கிறாங்க, நாங்களும் மெட்டி போட்டுக்கிறோம், அவங்களும் மெட்டி போட்டுக்கிறாங்க. எல்லா விதத்துல அவங்களுக்கு எனக்கு நம்மளுக்கு ஒன்னும் பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களும் ஆடவரமா கல்யாணம் பண்றாங்க, வரதட்சணை வாங்கி பண்றாங்க, அப்புறம் வந்து இந்த சுண்ணத்து கல்யாணங்கிறதுல ரொம்ப கிராண்டா செய்யறாங்க. எல்லாமே அவங்களுக்கு எனக்கு ஒரே வித்தியாசம் என்னன்னா, புர்கா போடுறாரு அவ்வளவுதான், பொட்டு ஒண்ணுதான் அவங்க வைக்கிறது இல்ல, நாங்க பொட்டு வைக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்களுக்கு எங்களுக்கு ஒன்னும் வித்தியாசம் இல்லைங்க அப்படின்னு அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணேன் நானு. நீ நினைக்கிற மாதிரி முஸ்லீம் அவங்க கிடையாது, அத வந்து என்ன நீ படி, முதல்ல படிச்சாதான் அதை பத்தி உனக்கு என்ன டீட்டெயிலுமே தெரியும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லங்க சாதாரணமா பாருங்க, முஸ்லீம்னா பாருங்க, அவங்க எல்லா நமக்கு அவங்களுக்கு ஒன்னும் வித்தியாசம் ஒண்ணு கிடையாது, வளகாப்பு பண்றாங்க, எல்லா விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நமக்கு ஒன்னும், நம்ம நிறைய கடவுளை கும்பிடுறோம், அவங்க ஒரே கடவுள்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சமாதி வச்சுக்குதான் கும்பிடுறாங்க, தர்கா வழிபாடு பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன நமக்கு என்னங்க வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம பல கடவுளை கும்பிடுறோம், அவங்களும் அதே மாதிரி தானே, ஒரே கடவுள் சொல்லதான் செய்றாங்களே, யாரும் ஒரே கடவுள் மாதிரி யாரும் ஒன்னும் கும்பிடுறது இல்லை. முஸ்லீமுக்கு நமக்கு ஒன்னும் வித்தியாசம் இல்லையே. இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வருவதற்கு மிக பெரும் தடை கற்களாக இருக்கக்கூடியவர்கள் பெயர் தாங்கி முஸ்லீம்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்பதை இவர்களுடைய இந்த பேட்டியிலிருந்து நாம விளங்கிக் கொள்ளலாம். அதாவது இஸ்லாத்தை தழுவி விட்டேன் என்று சொல்லும் பொழுதே அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, முஸ்லீம்களுக்கு நமக்கு என்னங்க வித்தியாசம், அப்ப பாருங்க முஸ்லீம்கள் பின்பற்றக்கூடிய இந்த பிரமத கலாச்சாரம், அவர்களுடைய அந்த சமாதி வழிபாடு, இந்த தர்கா, தட்டு தகடு, தரிகா, முரீது, அத்தம், பாத்தியா, இது போன்ற அனாச்சாரங்கள் முஸ்லீம் பெயர் தாங்கிய நரகத்தில் தர்றதோடு மட்டுமல்ல, இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்களையும் தடுக்கக்கூடிய தடைக்கற்களாக இருக்கின்றது என்பதையும் பெயர் தாங்கி முஸ்லீம்கள் சிந்திக்க வேண்டும். பெஸ்ட் சொல்ல போனா, லேடிஸ்க்கு சொல்ல போனா என்னன்னா, பொட்டு ஒண்ணுதான் அவங்க கீழே, ஆமா அவங்க கிட்ட கேட்டேன்னு எங்க வந்து பாட்டம் போட்ட காலத்துல இருந்து இப்படியே சொல்லி இது பண்ணிட்டாங்க, நாங்க அந்த பிரகாரமே நாங்க அப்படியே போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு நாம மாறணும்? இந்த அனாச்சாரங்களை எல்லாம் ஃபாலோ பண்றது குறித்து நாம அவரிடத்துல கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் எல்லாம் இதைத்தான் செஞ்சாங்க, மூதாதையர் எல்லாம் இதைத்தான் பண்ணாங்க என்று சொல்லி அதை நியாயப்படுத்துறதை பாக்குறோம். ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு அழகா ஒரு கேள்வி கேட்கிறான் தன்னுடைய திருமறையில, அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் அவன் அருளியதன் பக்கமும் வாருங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால், அவர்கள் எங்களுடைய மூதாதையர்களை நாங்கள் எந்த மார்க்கத்தில் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதும் என்று கூறுகின்றார்கள். அவர்களுடைய மூதாதையர்கள் ஒன்றும் அறியாதவர்களாக இருந்தாலுமா அவர்களை பின்பற்றுவார்கள், அவர்களுடைய மூதாதையர்கள் ஷைத்தானை பின்பற்றி இருந்தாலுமா அவர்களை பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் இவர்களுக்கு உரைக்கிற மாதிரி கேட்கிறான். ஆனால் மூட பழக்க வழக்கங்களை, மூதாதையர்களுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடிய பேர்தாங்கி முஸ்லிம்கள் இதை சிந்திப்பதாக இல்லை. ஆனா இந்த சகோதரி சிந்தித்திருக்கின்றார்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் விஜயனாவுடைய சீடிங்க, அவங்க புக்கு, அவர் எழுதின புக்கு இதுங்கெல்லாம் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. அப்புறம் அவர் என்ன சொன்னாரு, இதெல்லாம் படிமா, முதல்ல அதை படிச்சுட்டு அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து அதை பத்தி பேசு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்து அண்ணனுடைய சீரியல அப்புறம் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் புக்கெல்லாம் நிறைய படிச்சதுக்கு அப்புறம் நபிகளுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க எப்படி நபிகளோட எப்படி வாழ்ந்து ஒரு பெரிய சக்கரவர்த்தி, அவர் ஒரு பெரிய மாமனிதர், அவர் எப்படி எல்லாம் வாழ்ந்தாருங்கிறத நான் படிச்சப்ப எனக்கு உண்மையிலே ரொம்ப அழுகதான் எனக்கு வந்துச்சு. அவ்வளவு பெரிய மனுஷர் வந்து
சாப்பாடு கூட இல்லாம அந்த கோதுமை ரொட்டிக்கு வந்து வினிகர் இருந்தா ஆஹா அந்த ரொட்டிக்கு வந்து வினிகர் எவ்வளவு டேஸ்டா இருக்கணும், அவ்வளவு தூரத்துக்கு ஒரு சக்கரவர்த்தி இருந்தவர் இப்படி வாழ்ந்தாரு. அவர் வாழ்ந்த வீடு அதெல்லாம் நினைச்சு அவர் விட்டுட்டு போன சொத்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு இதா நமக்கு எங்க இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சக்கரவர்த்தி நம்ம என்ன பண்ண பெரிய அரண்மனை இருக்கும். அவட அப்படிதான் நினைச்சேன், பெரிய அரண்மனை இருக்கும், எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கும், எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படிதான் வாழ்வாங்கன்னு நினைச்சா எளிமையா வாழ்ந்ததும் இல்லாம அதை மட்டும் நமக்கு வந்து எடுத்து சொன்னது மட்டும் இல்லாம அவர் அப்படியே வாழ்ந்து அது வரை இருந்தார் பாருங்களா. அதுல வந்து என் மனசு ரொம்ப இதாயிடுச்சு. அப்புறம் தான் அந்த புக்கெல்லாம் நான் படிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் நினைச்சேன் முஸ்லீம்ல வந்து பெண்களுக்கு எல்லாம் வந்து பேசுறதுக்கு இதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவர் சொன்னாரு புக்கு படிச்சது ஆண்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே அளவு வந்து சபையில பெண்களுக்கு அதே இது இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து சபையில பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வசனமே இருக்கு. ஆனா முஸ்லீம் சமுதாயத்துல வந்து அப்படி ஒரு இது எதுவுமே கிடையாது. என்னங்க ஆண்கள் வந்து முன்வரிசையில் நின்று தொழுவாங்க, பெண்கள் பின்வரிசையில் நின்று தொழுவாங்க. இந்த கோட்பாடு வந்து உண்மையிலே ஒரு ரொம்ப பிரமிப்பா இதுவும் இருந்துச்சு. அந்த காலத்திலே அவர் வந்து எப்படி நம்ம நடைமுறை கொண்டது. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எவ்வளவு கொடுமை இருக்கு. நான் வந்து இந்த புர்கா போடுறதுலாம் வந்து ரொம்ப ஒரு இதா சொன்னேன், அதெல்லாம் நான் போட மாட்டேங்க, சும்மா கேஷுவல் ட்ரெஸ் இருந்தாதான் அதனால என்ன இருக்கு. அப்புறம் தான் நடைமுறைகளை பாத்தீங்கன்னா எங்க பாத்தீங்கன்னாலும் பாலியல் தொந்தரவு, வரதட்சணை கொடுமை, குழந்தை பொண்ணுங்களோட இந்த ட்ரெஸ்ஸிங்லதான் பெண்களுடைய ட்ரெஸ்ஸிங்ல தான் மனுஷனுக்கு நிறைய இதுவே வருதுங்கிறத இது பண்ணிட்டு இதுல வந்து முஸ்லீம் சகோதரி வந்து புர்கா போறதுனால தப்பு இல்ல, கரெக்டா தான் ரசூலா நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கறத வந்து நான் ரொம்ப தெளிவா விளங்கிக்கிட்டேன். அவர் ஜெய்சங்கர் அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய உடனேயே இந்த செய்தியை நான் என்னுடைய வீட்டுல போய் சொன்னேன், என்னுடைய மனைவிடத்திலிருந்து கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கின்றது என்று சொல்லி மறுவாரம் நம்மளை கான்டாக்ட் பண்றாங்க. கான்டாக்ட் பண்ணும் பொழுது இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கின்றதா, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், மனிதனுக்கேற்ற மார்க்கம், இது போன்ற முக்கியமான சில நூல்களை நாம வந்து அவங்களுக்கு கொடுத்து டிவிடிகளையும் பார்க்க சொல்லுங்க என்று சொல்லி நாம டைரக்ஷன் கொடுத்திருந்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அந்த புத்தகங்கள் தான் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணு நினைச்சுதான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்ப அவர் சொன்னாரு நமக்கு பின்னாடி 7 லட்சம் பேர் இருக்கிறாங்க, நம்மளை தனியா யாரும் விட்டுற மாட்டாங்க, நீ அது பயப்படாத, இஸ்லாத்தை தள்ளனால நம்ம ஒன்னும் இது கிடையாது, நமக்கு பின்னாடி சைடு சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ்